அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ தான் வந்தது ப்ராடக்ட்டை பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எது அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னாக்கா, ரொம்ப யூடியூபர்ஸுக்கு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு, ஒரு ஆன்லைன் கிளாஸை மீட்டிங் எதுவும் அட்டன் பண்ணுறவங்களுக்கு, ஃபோன் மூலமாக அட்டன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ராடக்ட்டு. நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமை இருந்து நான் சொல்லுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பண்ணிடலாமா? அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? உள்ளே என்ன இருக்குது, எப்படி இருக்குது, குவாலிட்டியாக இருக்கா, இது வாங்கலாமா வேணாமா பார்த்துருவோமா? ஸ்டிக்கர் இருக்குது, நம்மளுடைய பொருள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். கொரில்லா ட்ரைபேட் ஒன்று இருக்கு. மொபைல் ஹோல்டர் நல்ல குவாலிட்டியா இருக்கு. இங்க ஸ்பாஞ்ச் இருக்கு, நல்லா தான் இருக்கு. எக்ஸ்ட்ராசரி வாவ், பாருங்க. இது வந்து போட்டோ எடுக்கிறது, ஸ்னாப் பண்ணலாம், இல்லை வீடியோ எடுக்கலாம். இது கூட நம்ம ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து இருக்கும் கேமரா 360ன்னு ஒரு ஆப் இருக்கும். அது இறக்கிட்டு அது கூட இது பேர் பண்ணிட்டோம்னாக்கா ஃபோட்டோ எடுக்கலாம். இங்கே பாருங்க, ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதை ஆன் பண்ணி விட்டோம்னாக்கா இங்கே லைட் எரியும். இந்த லைட் எரிஞ்சு ஆன் ஆகிடுச்சு, அது கூட பேர் ஆகிடும். நம்ம பேர் பண்ணிக்கலாம், அதை நம்ம ஸ்கேன் பண்ணி பேர் பண்ணிக்கலாம். அதுவும் காட்டணும் நம்மளுக்கு காட்டணும். ஆனால் ஆக்சுவலி இது எனக்கு தேவைப்படாது. ஏன்னா நான் ரொம்ப லாங்கிலலாம் வச்சுட்டு நம்ம வீடியோ ஃபோட்டோ எடுக்க போகிறதில்ல. அதுக்கு நம்ம செல்ஃபி ஸ்டிக் இருக்குது எடுத்துக்கிறதுக்கு. இது வந்து நம்ம வந்து பிளாக் பண்ணுறதுக்கு தான். ஃபுல்லாக செம்ம குவாலிட்டியாக இருக்குது. நம்ம எந்த ஆங்கிளில் வேணால் நிற்க வைக்கலாம். முதல்ல இது ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கும் செல்லு இருக்குது. இப்போ பாருங்க, இதுக்கு செல்லு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பேர் செல்லுன்ட்டு. இந்த செல்லு காலி ஆகிடக்கூடாது. ஏன்னா இதுக்கு வேஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம்னா கூட வச்சுக்கலாம். எனக்கு தேவைப்படும் போது சொல்ல முடியாது. இது ஒன்று தான். இன்னும் குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இது இந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்குல்ல, இதை நம்ம தனியாக கயிட்டணும். அது கயிட்டுறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இது மாதிரி கிளிப் மாதிரி கொடுத்தாங்க. இந்த கிளிப்பை அழுத்தி இதை இப்படி பண்ணோம்னா வந்துடும். இதுதாங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த மவுண்ட்டுன்னு வாங்குது. இந்த மவுண்ட்டு கூட தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். இங்கே இந்த ஸ்க்ரூவை இது கூட அப்படி டைட் பண்ணிடணும். இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமும் நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இருந்ததுனாக்கா நம்ம வந்து மைக் எதனா செட் பண்ணிக்கலாம்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மைக்கெல்லாம் ஷார்ட்கன் மைக்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஃபோன் கூட அட்டாச் மாதிரியே வரும். அதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை திருப்பி நம்ம வச்சிடலாம். நம்ம இருக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு திருப்பியும் அழுத்தி தான் இது பண்ணிட்டு அப்புறம் விட்டுடணும். பாருங்க, வேறு லெவலில் இருக்கா? அவ்வளோதான். இதுனாக்கா செல்ஃபி ஸ்டிக் மாதிரி எல்லாம் கீழே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நம்ம எந்த ஆங்கிளில் வேணாலும் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, இது ஒரு பிளாக் எடுக்கிறதுக்கு இது கரெக்டான ஒரு பொசிஷன் வச்சு நம்ம இப்படியே வச்சு எடுக்கலாம். யாரோட ஹெல்ப்பும் நம்ம தேவையில்லை. வீடியோ எடுத்து ஒரு ஆள் வேணுமா, அதெல்லாம் தேவையில்லை. நீங்களே எங்கன்னா பண்ணி நேச்சுரல் அப்படியே இது பண்ணிக்கலாம். இது வந்து வெயிட்லெஸ்ஸு, ரொம்ப வெயிட் கம்மி தான். ஆனால் செல்ஃபி ஸ்டிக்கோட இது கம்பேர் பண்ணும்போது செல்ஃபி ஸ்டிக் வச்சே பண்ணிக்கலாமே, எதுக்கு இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லலாம். உங்களுக்கு உதாரணத்துக்கு இந்த செல்ஃபி ஸ்டிக்கு காட்டுறேன். இந்த பழைய செல்ஃபி ஸ்டிக்கு இதை வச்சு நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஃபோனோட வெயிட்டோட இந்த வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே ஒரு ஃபோனை வச்சு எனக்கு ஆர்டர் செய்யும். சும்மா ஸ்னாப் எடுத்துகிட்டு வச்சிடலாம். ஆனால் அதுக்கான வீடியோ எடுக்கிறேன், ரொம்ப ஸ்பீடாக ஓடணும். ஒரு ஷார்ட் ஸ்பீடாக ஓடி போய் எடுக்கிற மாதிரி ஷார்ட் ஏனாக்கா இதுலேருந்து ஃபோன் கீழே வந்துடும். இந்த டைப். ஆனால் நம்ம இது வாங்கும்போது இந்த டைப்பில் ஒரு மாடல் இருக்குது, இதே மாதிரி மவுண்ட்டு. பட் நான் அந்த மவுண்ட் வாங்கல. ஏன்னா இந்த மவுண்ட் எங்கிட்ட இருக்குது. இது ரொம்ப ஒர்க்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த மவுண்ட் எனக்கு பிடிக்கல. ஏன்னா 2 வாட்டி என் ஃபோன் கீழே வந்துருக்கு. பட் இதில் நல்லா இருக்குது. இந்த ஸ்பாஞ்சு கொடுக்குறேன், இல்லை ஸ்பாஞ்சு கொடுக்குறேன் இல்லை, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. இந்த ஸ்பாஞ்சு இருக்கிற அளவுக்கு இது இல்லை. இது வந்து நீங்கள் சும்மா ஸ்னாப் எடுக்கிறதுக்கு ஓகே. பட் இதுதான் செம்ம ஒர்த்து. ஏன்னாக்கா ஃபோனோட வெயிட்டோட இந்த வெயிட்டாக இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் அப்படியே வச்சு அப்படியே பிளாக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை இனிமேல் நம்மளுக்கு. அப்படி சொல்ல வேண்டாம். கேமராமேன் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. நம்ம கேமராமேன் வந்து காட்டுறோம், கடைசியாக காட்டுவோம் அவரோட ஃபேஸை. இப்போ நம்ம இது கூட மவுண்ட் பண்ணி காட்டிடலாம். ஃபோனை வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்துடலாமா எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு நம்ம ஃபோனும் இல்லை, கேமராமேனோட ஃபோனு. இதுக்கு கனெக்ட் பண்ணுவோம். எவ்வளோ பேர் போச்சு போட்டு வச்சிருக்கான் பாருங்களேன். மனசாட்சியே இல்லாதவங்களா இருக்கான் பாருங்க. சாமியாக இருக்கு. பாஸ்வேர்டு என்ன தம்பி சொல்ல மாட்டாராமா. நமக்கு தெரியாதுன்னு வச்சுருக்கான். பட் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அவனோட பாஸ்வேர்டு என்னன்ட்டு. ஆக்சுவலி இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள். இதுவே நம்ம இந்த ஆங்கிளில் வச்சு போர்ட்ரைட்டில் எடுக்கணும். போர்ட்ரைட்லனா ஒரு டிக்டாக் வீடியோ பண்ணுவாங்க, இல்லை போர்ட்ரைட்டில் நிறைய இப்போ ரீல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமில். அதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், போர்ட்ரைட்டில் இப்படியே இந்த ஷார்ட் மூலமாக நம்ம எடுக்கலாம்.
ஆனால் பட் செல்ஃபி ஸ்டிக்கில் நம்மளால் எடுக்க முடியாது. எடுத்தோம்னா இப்படி வச்சுன்னு இப்படி போகணும். இப்படி வச்சுன்னு போகும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்படி வச்சுன்னு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த ஆங்கிள் எங்கே வேணால் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் எடுக்கணும், நான் மேலே ஒரு ட்ரோன் மாதிரி எடுக்கணும், ஆனால் ஆள் இல்லை நம்ம வச்சுருக்கோம்னாக்கா இதை வந்து நம்ம அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள் இந்த ஷார்ட்டை நம்ம இங்கேருந்து நம்ம வந்து கீழே எடுக்கணும். ஒரு ஷார்ட்டுனாக்கா இது மேலே ஜன்னல் மேலே நம்ம இப்படி வச்சுட்டு அப்படியே இந்த ஷார்ட்டை இப்படியே காட்டிக்கலாம். இப்படி வைக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. இதுக்கு நம்ம தேவையானது நாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள் எங்கே வேணால் ஃபிட் ஆயிரும். இது இன்னொரு இடத்துல கூட ஃபிட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள் இது ஒரு ஷார்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுருங்க பாருங்கள் ஆளில் இந்த அளவுக்கு. இப்போ நம்ம இந்த ஃபோனில் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் அது பவுச் ரொம்ப எவ்வளோ கனமாக போட்டு வச்சுருக்கான் பாருங்கள். இந்த பவுச்சை இந்த அளவுக்கு கனமாக போட்டு வைப்பான். ஆனால் அவன் சேஃப்டியாக போட்டு வச்சுருக்கான். அது அதனால நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் ஃபிட் பண்ணுறதுக்கு. அதனால நம்ம பவுச்சை கட்டிட்டு ஃபிட் பண்ணி பார்க்கலாம். வேறு லெவலு. ஆஃப் பண்ணிட்டோம் நம்ம ஃபோனையே. பாருங்க நம்ம எடுக்கலாம். ஹலோ மக்களே, பாருங்கள் நம்ம எதுவும் பண்ணல. அது ஸ்ட்ராங்காக நிற்குது பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி. இங்கே பாருங்கள் யாரும் பிடிக்கல நம்மள்து. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இப்படியே வச்சிடலாம். நீங்கள் தைரியமாக நம்பலாம். கீழெல்லாம் விழாது ஃபோனு. நீங்கள் ஒரு வேளை எனக்கு எப்படி வேணும்னாக்கா நீங்கள் எதுக்கேற்ற மாதிரியோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 360 ஆங்கிளில் இது திரும்பும். இங்கே இருக்க ஒரு பால் இங்கே பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு மைக் இருந்ததுன்னா வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டாக நம்ம அடுத்த கட்டமாக நம்ம யூடியூபுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு மைக் வாங்குகிறோம். அது என்ன மைக்கு எப்படி சொல்கிறது, ஷார்ட்கன் மைக் வாங்காமல போயா M1 மைக்கு ஒன்று இருக்குது, அப்புறம் MM1 மைக் ஒன்று இருக்குது. அதில் ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு தெரியல. கண்டிப்பாக நம்ம எது பெஸ்ட்டாக இருக்கோ அது வாங்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற பட்ஜெட்டில் இதுதான் வாங்கணும். ஏன்னா குவாலிட்டியாகவே இருக்குது. மற்ற இந்த வீடியோ ஆடினே இருக்குது. என் ஃப்ரெண்டு ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணான் வீடியோ பார்த்துட்டு. அதனால என் ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணால் காசு அவன் கொடுக்கல, நான் தான் கொடுத்தேன் காசை. என்ன பண்ணுறது. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி பார்க்கணுமா பாருங்கள். அது க்ளோஸில் போய் பாருங்கள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு க்ளோஸாக ஹாய் நல்லா இருக்குல்ல. இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு ஐட்டத்தை நான் பார்த்தது இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். நான் வாங்கினது வந்து 300 தான் வாங்கினேன். கரெக்டாக 300 சொல்ல முடியாது, 2 ரூபா அதிகமாக சொல்கிறேன். 298 வாங்கினேன். இது நல்ல ஒர்த்தான இது தான். இது நம்ம செக்யூரிட்டாக இருக்குது. நல்ல எப்படி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. இந்த காஸ்ட்டுக்கு இவ்வளோ குவாலிட்டியா அது கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது. நம்மளுக்கு இனிமேல் பிளாக் பண்ணுறதுக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. அப்படி இப்படி வச்சு அப்படி பேச வேண்டியதான் நம்மளுக்கு. இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களும் சரி, ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, யூடியூபர்ஸுக்கு சரி, எதனா நம்மளுக்கு யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நம்ம பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து எல்லா டைமும் எல்லோரும் கூட்ட முடியாது. நம்ம கேமராமேன் கூட ரொம்ப பிஸி. அவர் சிஏ படிக்கிறாரு ஆன்லைன்லேயே. சிரிக்கிறாங்க பாருங்கள், சிஏ படிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஹேண்ட்ஸமாக இருக்கான் பாருங்கள் சிரிச்சுன்னு. ஆக்சுவலி சரி வேணான்னு சொல்கிறான், காண்டா வரான். அப்புறம் வீடியோவை பிளர் பண்ணி எடுத்துருவான். ஆனால் இந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது. நான் பார்க்குறது நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. இந்த அளவுக்கு இருக்குமா தெரியல. ஆனால் பட் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது நான் சொன்னேன்னு சஜஸ்ட் பண்ணேன்ட்டு வாங்கினீங்கன்னா சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் மூலமாக தான் வாங்கினேன். இதை கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதனா டீட்டெயில்ஸ் தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். பாய். இது